ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட வில்லன் குரூப் தமிழ்நாட்டுல துப்பாக்கி இறக்குமதி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக விஜுமேனன் தலைமையில ஒரு டீம் செயல்படுறாங்க. இந்த நேரத்துல விஜுமேனன் குரூப்ல உள்ள சிலர் இறந்து போறாங்க. இந்த சூழ்நிலையில ஹீரோ சிவகார்த்திகேயன் சூசைட் அட்டன் பண்றாரு. ஒரு கட்டத்துல விஜுமேனனும் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றாங்க. சிவகார்த்திகேயன் மூலமா வில்லன் குரூப்பை பிடிக்க விஜுமேனன் ட்ரை பண்றாரு. கடைசியா ஹீரோ வில்லன் குரூப்போட சம்பவங்களை தடுத்தாரா இல்லையா, அவர் சூசைட் அட்டன் பண்ண என்ன காரணம், இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட சண்டை காட்சிகள் தான். எல்லா ஃபைட்டுமே அதிரடியா இருக்கு. சிவகார்த்திகேயன் எப்போதும் போல தன்னோட நடிப்பை நல்லா வெளிப்படுத்திருக்காரு. வில்லன் வித்யுத் ஜமால் படத்துல ஒரு சில சீன் வந்தாலும் கம்பீரமான வில்லன் தோட்டத்துல கலக்கியிருக்காரு. விஜுமேனன் தன்னோட கேரக்டரை சட்டில்டா நீட்டா பண்ணிருக்காரு. அனிருத்தோட பிஜிஎம் ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட விசுவல்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா அது லாஜிக் மிரல் தான். படம் ஃபுல்லா லாஜிக் மிரல் ரொம்ப ஓவரா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல சிவகார்த்திகேயன் ஒரு பாலத்துல இருந்து கீழே குதிச்சு சாக ட்ரை பண்ணுவாரு. அப்போ ரொம்ப உயரத்துல இருந்து கீழே விழுந்தும் அவருக்கு காலில் மட்டும்தான் சின்னதா அடிபடும், மற்றபடி எதுவுமே ஆகாது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன படம் தான் கேட்க தோணுச்சு. படம் ஃபுல்லா துப்பாக்கி ஃபைட் நடந்துட்டே இருக்கு. எத்தனை பேர் சிவகார்த்திகேயனை துப்பாக்கியால ஷூட் பண்ணாலும் அவர் அசால்ட்டா தப்பிச்சிருவாரு. அதுவும் படத்துல சுத்தமா சரியில்லை. இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்னு பெருசா எதுவுமே இல்ல. படத்துல உள்ள நிறைய சீன் ரொம்ப பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதனாலே படம் பார்க்க போரிங்கா இருக்கு. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்காவே டிசைன் பண்ணல. அதுலயும் குறிப்பா சொன்னா விக்ராந்தோட கேரக்டர்லாம் படுமொக்கையா தான் இருக்கு. படத்தோட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இன்னுமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. இவர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன துப்பாக்கி, கத்தி, ரமணா போன்ற படங்களை இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஒஸ்ட் மூவின்னு தான் தோணுது. படத்தோட ஒரு சீன்ல வில்லன் குரூப்ல உள்ள ஒரு நபரும் சிவகார்த்திகேயனும் மொபைல்ல பேசுவாங்க. அப்ப சிவகார்த்திகேயன் வில்லனை என்ன சொன்ன, அதை மறுபடியும் சொல்லுன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த டம்மி வில்லன் மறுபடியும் சொன்னதே சொல்வாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இவன்லாம் என்னடா வில்லன் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இப்போ உள்ள பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்ல ஹீரோ, டைரக்டர், மியூசிக் கம்போசர் இந்த மாதிரிப்பட்ட எல்லா நபர்களும் படத்தை ஆக ஓகன் பில்டப் பண்ணி ஹைப்பை ஏற்றி வச்சிருந்தாங்க. இந்த மதராசி படம் அடுத்த துப்பாக்கி, அடுத்த கஜினி அப்படி இப்படின்னு தேவையில்லாத சொல்லி படத்தை இவங்களே படத்தை ஃபிளாப்பாக வச்சிருந்தாங்க. படத்துல உள்ள பிளாஷ்பேக் போர்ஷன் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மள ஒரு இடத்துல கூட கனெக்ட் பண்ணவே இல்லை. படத்தோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தா இருக்கு. கண்டிப்பா டியூரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், வித்யுத் ஜமால், விஜுமேனன், விக்ராந்த் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.